ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்ருதியோட ஹோட்டல் திறப்பு விழாக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற விஜயா ஸ்ருதிய புகழ்ந்து பேசுறாங்க. ஸ்ருதி புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருச்சு. ரவியும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான். மனோஜ் ஏற்கனவே ஷோரூம் வச்சிருக்கான். அவனோட லைஃபும் நல்ல செட்டில் ஆயிடுச்சு. இந்த பூக்கடைக்காரி தான் அப்படியே இருக்கிறா. பூவை கட்டுறது, முளம் போடுறது, விக்கிறதுன்னு. இவ லைஃப்ல ஒரு முன்னேற்றமும் இல்லையே. அதுக்கு தான் சொன்னேன், படிச்ச பொண்ணா கட்டணும், நல்ல பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணை கட்டணும்னு சொல்லி. கேட்டீங்களா யாராச்சும் அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. மீனாக்கும் முத்துக்கும் இது ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து மினிஸ்டரோட ஒரு ஆர்டர் கிடைக்குது. மீனா மினிஸ்டரோட ஆர்டர் எடுத்து செய்றாங்க. அப்போ ஃப்ரூட் பொக்கே நிறைய செய்ய வேண்டிய தேவை வருது. மீனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் லாரியில வாங்குறாங்க. மொத்தமா வாங்கும்போது முத்து அண்ணாமலையும் எதர்ச்சியா கேக்குறாங்க, என்ன பழக்கடை வைக்கிற மாதிரி இவ்வளவு பழங்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னு. முத்துக்கு உடனே ஐடியா வந்துருச்சு. மீனா, அப்பா சொல்றதும் ரொம்ப நல்ல ஐடியா தான். நீ ஏன் பூக்கடைக்கும் ஒரு பழக்கடையும் சேர்த்து வைக்க கூடாது? ஃப்ரூட் பொக்கே செஞ்சு இப்போ நிறைய ஆர்டர் உனக்கு கிடைக்குதுல்ல, அதுக்கு நீ தனித்தனியா போய் பழங்கள் வாங்கிட்டு தானே இருக்கிற. ஒரு பழக்கடையே வச்சுட்டீனா பழக்கடையில இருந்தே ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுத்துடலாமே. பூக்கடையையும் பக்கத்திலே வச்சுக்கோ மீனா. ஃப்ரீயா இருக்கிற நேரம் வண்டியில போய் டெலிவரியும் கொடுத்துட்டு வா அப்படின்னு முத்து சொல்றாரு. இதுவும் நல்ல யோசனை தாங்க. எனக்கு இந்த யோசனை பிடிச்சிருக்குது. மீனா, மெயின் ரோட்ல ஒரு கடை வாடகைக்கு போட்டிருந்தது பார்த்தேன். விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வா போய் விசாரிச்சுட்டு வந்து அந்த கடையிலேயே ஃப்ரூட் ஷாப் போடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை, வெரி குட் முத்து, ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன், பழக்கடை மாதிரி இவ்வளவு பழம் இருக்குன்னு. உடனே கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டான் முத்து. தான் பொண்டாட்டிக்கு பழக்கடை வச்சு கொடுக்கணும்னு அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே ரோகிணியும் மனோஜும், ஆமா என்ன பெரிய பழக்கடை, 2 நாள்ல பழங்கள் அழுகி போயிடும், பழம் நாத்த அடிக்க ஆரம்பிச்சிடும், பூக்கடையும் பழக்கடையும் ஒன்னா வைக்க போறாங்களாம், இதுல என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது அப்படின்னு மனோஜ் கேலி பண்றான். அப்பன்னு பார்த்து முத்து சொல்றாங்க, டேய், உன் ஷோரூம்ல இருக்க பொருட்களை தாண்டா அந்தந்த காலகட்டத்துக்குள்ள விக்கணும். நீ விக்க தவறுனா ஏஜென்ட்டுக்கு பணம் கட்ட முடியாது. மார்க்கெட்ல புதுசா ஒரு இனோவேஷனை வச்சு ஒரு பொருள் இறக்குமதி ஆயிக்கிட்டே இருக்கு. வச்சிருக்கிறவங்க எல்லாம் பழைய பொருள் வேண்டாம், புது பொருள் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட இருக்க பொருள் ஒரு 2 மாசம் தங்குச்சுன்னா அதுக்கு அடுத்த புது மாடலை தேடி மக்கள் போயிடுவாங்க. அது அப்படியே இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் வீணா போயிடும். நீ தாண்டா யோசிக்கணும். பழத்தை இன்னைக்கு பழமா வித்தலாம், அப்படி இல்லையா ஜூஸ் கடைக்கு அப்படியே வித்துடலாம்டா, இதுல எந்த நஷ்டமும் ஆகாது அப்படின்னு முத்து சொல்றாங்க. அண்ணாமலை உடனே, என்ன முத்து அப்படின்னா ஜூஸ் கடையுமா போட போற? ஆமாப்பா, வெயில் காலம்னா ஜூஸும் நல்லா விக்கத்தான் செய்யும். மீனா எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு திறமையானவதான். மீந்து போன பழங்களை வச்சு ஸ்வீட் கூட மீனா பண்ணிரும். அந்த அளவுக்கு திறமையான ஆளு, மல்டி டேலண்ட் இருக்கிற ஆளு அது அப்படின்னு முத்து பாராட்டுறாங்க. மீனாவும் முத்துவும் சேர்ந்து ஒரு ஃப்ரூட் ஷாப்ப ஆரம்பிக்கிறாங்க. மீனா ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்தாங்க. அந்த ஆர்டரை சரியா செஞ்சு முடிச்சதுனால மினிஸ்டர் மீனாவை பாராட்டுறாரு. மீனா, சார், நான் ஒரு புதுசா பழக்கடை ஆரம்பிக்கிறேன், அதை திறந்து வைக்கணும் சார் நீங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால மினிஸ்டர் மீனாவோட கடையை திறந்து வைக்கிறாங்க. மினிஸ்டர் திறந்து வச்ச கடைன்றதுனால மீனாவோட கடையில வியாபாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு, மீனா ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுதான், தொட்டதெல்லாமே வெற்றியாதான் அடையுது. பழக்கடையில வியாபாரம் அவ்வளவு கூட்டம் நிக்குது, நானே உள்ள வர முடியலன்னா பாத்துக்கேன் அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிச்சிச்சு, மனோஜ் ஷோரூம் ஆரம்பிச்சான், இப்போ மீனாவும் முத்துவும் சேர்ந்து பழக்கடை ஆரம்பிச்சுட்டாங்க. பழமும் பூவும் சேர்த்து விக்கிற அந்த கடையை ஆரம்பிச்சு வெற்றிகரமா மீனா நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்து சொல்றாங்க. என்ன விஜயா, நேத்து தான் நீ கேவலமா பேசின, மீனாவுக்கு ஒன்னும் இல்ல முளம் போட்டு பூ விக்கிறான்னு. இன்னைக்கு பாத்தியா, பழக்கடை வச்சு கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுது மீனா. மீனாவை தேடி பூ ஆர்டரும் வருது, பழம் ஆர்டரும் வருது. இதெல்லாம் மீனாவோட முன்னேற்றம் தான் அப்படின்னு அண்ணாமலை விஜயா முன்னாடி மீனாவை புகழ்ந்து பேசுறாங்க. விஜயாவுக்கு பெரிய அவமானமா போயிடுது. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.